ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த பீக்கங்காய் பொரியல் பண்ணுனா சாப்பிட மாட்டாங்க, பீக்கங்காய் கடைஞ்சா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பீக்கங்காய் இனிமேல் செய்கிறீங்க அப்படின்னா நான் செஞ்சுருக்கேன் இந்த மெத்தடில் நீங்கள் பீக்கங்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்த சைடிஷ்மே தேவையில்லை. இந்த பீக்கங்காய் தொக்கே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இதே போல் செஞ்சு கொடுங்க. அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒதுக்காமல் சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்காமல் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ரொம்ப கலர் வந்து மாறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் கலர் மாறினா எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்து மாறினாவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனது அதில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் வந்து மாறணும். அது வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 தக்காளி மட்டும் இதே போல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம லைட்டாக கருகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். ஸோ எண்ணெயிலேயே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினீங்கன்னா இது நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஆயிலேயே நல்லா வந்து வெந்து வந்துடும். உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரியும், இந்த ஓரங்களெல்லாம் லைட்டாக வந்து கலர் மாறி வந்திருக்கு இல்லைங்களா. இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் இதில் பச்சை வாசம் போயிட்டு இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அண்ட் கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினீங்கன்னா நல்லா வந்து வதங்கி வந்துடும். ஸோ இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த சீரகம், மிளகு, உளுந்து வறுத்து வச்சுருந்த பாருங்க, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ வதக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளியும் கூடவே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு அதே கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் கூடவே சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. வெஜிடபிள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பீர்க்கங்காய் வந்து இந்த எண்ணெயிலேயே வெந்து வரணும். அதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் தண்ணி விட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து டேஸ்ட்டு வந்து மாறிடும். அதனால் தண்ணி சேர்க்காமல் நீங்கள் ஆயிலே வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த பீர்க்கங்காய் வெந்து நல்லா சுருண்டு வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ வந்து வெஜிடபிள் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா, நல்லா வந்து வதங்கும் பொழுது நமக்கு சுருண்டு கொஞ்சமாக இருக்க மாதிரி வந்துடும். ஸோ வெஜிடபிள் வந்து நல்லா வந்து வெந்து வரணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது 3/4 பாகம் வந்து பீர்க்கங்காய் வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த பீர்க்கங்காயோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசம் போகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. மசாலா சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் வைக்க அவசியம் இல்லை. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இது வந்து பீர்க்கங்காயோடு இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். இதை வந்து இப்போ வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி வந்து விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போயிட்டு நல்லா வெந்து நமக்கு காயெல்லாம் கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும்.
ஸோ அவ்வளோதான், சூப்பரான பீர்க்கங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடும். முக்கியமாக குழந்தைங்க இதிலேருந்து காய் வந்து தனியாக எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.